கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? கோபம் அப்படின்றது எல்லாருக்குமே வரும். ஆனா அதை நம்ம எப்படி கையாளுறோம், வெளியே காட்டுறோம் அப்படின்றது முக்கியம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 29:11. மூடன் தன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஒரு மூடன், ஒரு முட்டாள் தன்னுடைய மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வருகிறானாம். யாரு முட்டாளா இருப்பா தெரியுமா? கோவப்படுறவங்க முட்டாளா இருப்பாங்க. கோவப்பட்ட உடனே அவங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கோவத்துல வெளியே சொல்லிடுவாங்க. ஒரு முறை ஒரு விமான நிலையத்துல ஒரு மனிதன் அங்க வேலை செய்யற ஒரு மனிதனை திட்டிட்டு இருந்தாரு. அந்த மனிதன் ஜப்பானுக்கு போக வேண்டியது இருந்தது. என்ன காரணமோ தெரியல, அந்த ஊழியரை இவர் கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருந்தாரு எல்லார் முன்னாடியும். அந்த ஊழியரோ ரொம்ப அமைதலா அவர் திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு. அவர் மன்னிப்பு தான் கேட்டாரு ஒழிய பதிலுக்கு திட்டவே இல்லை. அந்த பயணி அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் அந்த ஊழியர்கிட்ட போய் கேட்டாரு, அவர் உன்னை இவ்வளோ மோசமா எல்லார் முன்னாடியும் திட்டுறாரே, உனக்கு கோபமே வரலையா அப்படின்னு. அதுக்கு அந்த மனிதன் சொன்னாரு, ஐயா, கோபம் அப்படின்றது எல்லாருக்குமே உண்டு. அதை வெளிக்காட்டுற விதம் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். அப்போ பார்த்துட்டு இருந்தவர் கேட்டாரு, அப்போ உனக்கும் கோபம் வந்துச்சா? நீ எப்படி உன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டின அப்படின்னு. அதுக்கு இந்த ஊழியர் சொன்னாரு, ஐயா, அந்த பயணி ஜப்பானுக்கு போறாரு. ஆனா அவருடைய பையெல்லாம் நான் அமெரிக்காவுக்கு போற விமானத்துல ஏத்தி விட்டுட்டேன் அப்படின்னு. கோபப்பட்டா நமக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அதனால நம்ம கோபத்தை கவனமா கையாளணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.